தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுக்குறைந்து தெற்கு நோக்கி நகர்ந்துள்ளதாகவும் அது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாகவும் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. பெரியகுளம், வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், அல்லிநகரம், தேனி, பழனிச்செட்டிப்பட்டி, வீரபாண்டி, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தொடர் பண்டிகை காரணமாக தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து வந்தது. இதையடுத்து கடந்த மாதம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக தங்கம் விலை சவரனுக்கு 43,000 தாண்டியது. வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ள நிலையில் உலகளாவிய பணவீக்கம் அதிகரித்துள்ளது தங்கம் விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பணவீக்கத்தை குறைக்க அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்தியதும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியும் தங்கம் விலை உயர முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதனிடையே மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளிக்கான சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விலையேற்றம் வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. தங்கம் விலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சு தான் வரும். காரணம் உலக பொருளாதாரத்தில் ஒரு சுணக்கமான சூழ்நிலை, பொருளாதாரத்துறை சேர்ந்த பங்கினுடைய வீழ்ச்சிகள் போன்ற காரணங்களால பெருமளவுள்ள முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது உலக அளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். அதன் காரணமாக தங்க விலை தொடர்ந்து உலக சந்தையில் உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி 42,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு சவரன் தங்கம் 1ஆம் தேதி 43,320 ரூபாயாக உயர்ந்தது. இந்த நிலையில் ஒரே நாளில் 720 ரூபாய் விலை உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,336 ரூபாய் விலை உயர்ந்து 44,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முன்னதாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 43,360 ரூபாய்க்கு விற்பனை செய்ததே உச்சபட்ச விலையாக இருந்தது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி விலையும் கடந்த 2 நாட்களில் 3 ரூபாய் 30 காசுகள் விலை உயர்ந்து 77 ரூபாய் 80 காசிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை 2,760 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. மக்களிடையே இது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் வியாபாரத்தில் அவங்க மாடல் காட்டி கார்பரேட்காரங்களை எல்லாருமே வியாபாரத்தை அதில் பாதி பேர் சுரண்டி எடுத்துட்டாங்க. எங்கள் சூழ்நிலை இந்த ரேட்டையும் கட்டுப்படுத்தாமல் முடியலைன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் ரொம்ப நசுங்கி போகும். விலையேற்றத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரியை குறைக்க நகை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கம் 1/2 கிராம் 1 கிராம் எல்லாம் இவ்வளோ அதிகமாக போச்சுன்னா எங்களுக்கு தொழில் நடக்கிறது ரொம்ப சாத்தியக்கூறே இல்லை. அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது மத்திய அரசு இது விலையை கொஞ்சம் குறைக்கணும். இறக்குமதி வரியை அவங்க பார்த்து கொஞ்சம் செய்யணும். 10 சவரன் வாங்க திட்டமிட்டிருந்த நிலையில் 8 சவரன் கூட வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். என்ன பண்ண முடியும், இருக்காங்க வச்சுக்காங்க 10 மணி 20 மணி ஸ்டாக் வச்சுக்கான். எல்லாரும் என்ன பண்ண அப்பப்போ கஷ்டப்பட்டு வாங்கினாதான் நகை நட்டுலாம். நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், அவருக்கு கட்டி கொடுக்கணும். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நாங்கள் போட்ட எஸ்டிமேட் ஒன்று மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் ஃபேமிலியெலாம் எடுக்க முடியல. இப்போ உள்ள ரேட்டுக்கு ஒரு 10 பவுன் எஸ்டிமேட் நாங்கள் போட்ட இடத்துல இப்போ 5 பவுன் தான் போடுறப்பல வருது சூழ்நிலை. தங்கத்தின் விலை மேலும் 5% அதிகரிக்க கூடும் என்று பங்குச்சந்தை முதலீட்டு ஆலோசகர் நாகப்பன் தெரிவித்துள்ளார். கடந்த
கடந்த 3 மாதங்களில் சுமார் 18% அளவுக்கு உயர்ந்துள்ள தங்கம் விலை இனி வரும் நாட்களிலும் உயருமா என்பது தொடர்பாக முதலீட்டு ஆலோசகர் நாகப்பனுடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அது தொடர்பாக பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள பங்குச்சந்தை ஆலோசகர் நாகப்பன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தங்கத்தோடைய விலை கடந்த இந்த ஒரு மாதமாகவே அபரிவிதமா அதிகரிச்சிட்டு இருக்கு. குறிப்பா இப்ப வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 44,000 ஒரு பவுன் ஆபரண தங்கத்தோடைய விலை 44,000 கடந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? முதல் காரணம் சர்வதேச சந்தையில் தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரித்திருப்பது. கடந்த 2 அல்லது 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத கடைசியில் தங்கத்தினுடைய விலை ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு $1,650 இருந்தது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா $1,950, கிட்டத்தட்ட $300 இந்த 3 மாதங்களில் அதிகரித்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 17-18% விலை ஏற்றம் ஆயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FOMC பர்டிகுலராக நேற்றுக்கு இன்றைக்கும் ஏறினதுக்கு இந்த 2 நாட்களில் காரணம் என்னென்னா FOMCன்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, US ஃபெட், அந்த அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிப்பதை குறைத்து அதிகரித்திருக்கிறது. நேற்று பார்த்தோம்னா ஒரு 0.5% ஏற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் 0.25% தான் அதிகரிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, டோவிஷ் ஸ்டாண்டுன்னு சொல்றது, அதாவது இனிமேல் பெரிய அளவில் வட்டி விகிதம் ஏற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழல் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? இப்போ இந்தியாவில் தான் இது புதிய உச்சம். அதுக்கு டாலருடைய மதிப்பு குறைந்ததும் ஒரு காரணம், ஏற்கனவே கடந்த சில மாதங்களில். ஆனால் சர்வதேச சந்தையை பொறுத்தவரை இது புதிய உச்சம் அல்ல. இதற்கு முன்னால் $2,000 தொட்டு அதை தாண்டியும் ஒரு சில நாட்கள் வர்த்தகமாயிருக்கு. அதை நோக்கி போய் கொண்டிருக்கு. அந்த இடத்துல டெக்னிக்கலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் சந்தையில். அந்த 2000 ஒரு முட்டி மோதி நிற்கும், அதுக்கு தாண்டது கஷ்டப்படும். அதனால இன்னொரு ஒரு 5% இது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஒரு தடுமாறி ஒரு பிரேக் அவுட் நடக்கலாம், அல்லது திரும்ப மீண்டும் அந்த $1,650, அதாவது இன்னொரு 15% இறக்கத்திற்கே வரலாம். அந்த $2,000 முட்டி மோதி அதை பிரேக் அவுட் ஆகும்போது அது நடந்ததுன்னா, ஒருவேளை அடுத்த ஓரிரு வாரங்கள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்ததுன்னா இனி மேலும் புதிய உச்சத்துக்கு, நான் புதிய உச்சம் சொல்லும்போது சர்வதேச சந்தையில் சொல்கிறேன், அது போகும். அப்படி போகும் பொழுது இந்தியாவில் இதை விட இன்னும் பல மடங்கு தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எருதுவிடும் விழாவிற்கு அனுமதி வழங்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரை மாவட்ட எஸ்பி பூட்ஸ்காலால் உதைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே கோபச்சந்திரம் கிராமத்தில் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறியது. பேருந்துகள் தாக்கப்பட்ட நிலையில் போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். கலவரத்தில் ஈடுபட்டதாக இதுவரை 200க்கும் அதிகமான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரை மாவட்ட எஸ்பி சரோஜ்குமார் தாக்கூர் லத்தியால் தாக்கியும் பூட்ஸ்காலால் உதைத்தும் காயப்படுத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதே கலவரத்தில் காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் சுற்றி வளைத்ததில் சிக்கிக் கொண்ட காவலர் ஒருவரை சக போராட்டக்காரர்கள் பாதுகாப்பாக சூழ்ந்து நின்று காப்பாற்றினர். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் நடத்துனரின் கால் தன் மீது பட்டதால் ஆத்திரமடைந்த பெண் போக்குவரத்து காவலர் பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காங்கேயத்திலிருந்து திருப்பூருக்கு சென்ற தனியார் பேருந்து நிறுத்தத்தில் நின்று புறப்பட்ட போது நடத்துனரின் கால் சாலையில் நின்றிருந்த பெண் போக்குவரத்து காவலர் மீது பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் காவலர் திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் அருகே பேருந்தை வழிமறித்து நடத்துனரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். Hey!
திருவையாறில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டிக் கொல்லப்பட்டார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான ராகவேந்திரா. நேற்றிரவு தனது நண்பர்களான பாலாஜி, அஜய், விவேக், நிஜாமுதீன் உள்ளிட்ட 4 பேருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது ராகவேந்திராவுக்கும் மற்ற 4 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் 4 பேரும் சேர்ந்து ராகவேந்திராவை தாக்கியுள்ளனர். பின்னர் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுச் சென்ற ராகவேந்திராவை பின்தொடர்ந்து சென்ற பாலாஜி என்பவர் அரிவாளால் சரமாரியாக வெட்டிக் கொன்றார். இது தொடர்பாக நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் மழலையர்களின் ஆட்டம் பாட்டம் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. வேப்பம்பட்டு ராமகிருஷ்ணா நகரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியரின் கண்கவர் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பாடல்களுக்கு நடனமாடினர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மழலையர்களின் நடனம் பெற்றோரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கொட்டும் மழையில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் விளாத்திக்குளத்தில் பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் இடையே திடீரென மழை பெய்தது. அப்போது குடைகளை பிடித்தபடி பாஜக நிர்வாகிகள் மேடையில் அமர்ந்தும் பொதுமக்கள் சிலர் சாலையோரமாக நின்றும் நிர்வாகியின் மேடை பேச்சை கேட்டனர். திருச்சியில் கார் மோதி படுகாயமடைந்த ஆந்திர மாநில நபரை தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு மீட்க உதவி செய்தார். விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற அவர் விபத்தை கண்டதும் கீழே இறங்கி வந்து காயமடைந்த நபர் ஆம்புலன்ஸில் மருத்துவமனை செல்ல வழிவகை செய்தார். கார் மோதி விபத்து ஏற்படுத்திய நபரும் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியை மிரட்டி வந்த உண்டியல் திருடன் போலீசில் பிடிபட்டார். புளியங்குடியில் காமராஜர் சிலை அருகில் மருந்து கடையின் ஷட்டரை உடைத்து 50,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் புதுக்குடி பகலமுடையன் தெரியைச் சேர்ந்த 24 வயதான சூரியகாந்தி என்பவர் போலீசில் பிடிபட்டார். விசாரணையில் சூரியகாந்தி சுற்றுவட்டார பகுதிகளில் கோவில்களில் உண்டியலை உடைத்து பணம் திருடி வந்ததும் இவர் மீது சுமார் 30க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை முருகன் கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது. பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 29ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றிரவு 9 மணிக்கு மணக்கோலத்தில் சாமி வெள்ளிரத புறப்பாடு நடைபெறுகிறது. நாளை தைப்பூச நாளன்று மாலை 4:30 மணிக்கு தேரோட்டம் நடைபெறுகிறது. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பழனி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வருகை தந்து சாமி தரிசனம் செய்தார். கடந்த 30ஆம் தேதி கோவையிலிருந்து புறப்பட்ட நிலையில் பழனி வந்தடைந்தார். பழனி சண்முக நதியில் புனித தீர்த்தம் தெளித்துக் கொண்டு தைப்பூச திருவிழா நடைபெறும் பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அவர் தொடர்ந்து பழனிமலை கோவிலுக்கு சென்றார். யாருங்க கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தனது குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். குளச்சல் அருகே உள்ள இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகளான சௌந்தர்யா அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது கணவர் விஷாகன் மற்றும் மகன் வித் கிருஷ்ணா ஆகியோருடன் முகக்கவசம் அணிந்தவாறு வந்து சாமி தரிசனம் செய்தார். சிவகாசியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க முதலமைச்சரிடம் சிறுமி ஒருவர் மழலை மொழியில் கோரிக்கை வைத்த வீடியோ கவனம் பெற்று வருகிறது.
தினமும் பள்ளிக்கு தாமதமாக செல்வதாகவும், எனவே விரைவில் பாலம் அமைக்க வேண்டும் எனவும் சிவகாசியைச் சேர்ந்த அச்சிறுமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்கூலுக்கு லேட்டா போறேன் தாத்தா. ரேவே கேட் போட்டுறாங்க தாத்தா. செங்கல்பட்டு மாவட்டம் முகுந்தகிரி கிராமத்தில் சீரமைக்கப்பட்ட அரசு பள்ளியை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் திறந்து வைத்தார். இந்த ஆரம்ப பள்ளி கட்டடம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. இதனையடுத்து கிராம மக்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தனியார் நிறுவனம் ஒன்று பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 17 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைத்து கொடுத்தது. அத்துடன் 2 கழிப்பறைகளும் கட்டப்பட்டன. இந்நிலையில் சீரமைக்கப்பட்ட கட்டடம் திறக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது.